ஆரோக்கியம் நிறைந்த சுண்டைக்காய் முட்டை குழம்பு இந்த மழைக்காலங்களுக்கு சூப்பரான ரெசிபி செய்யலான்னு இருக்க. செய்முறையை பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். அதுக்கு தேவையானவை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துப்போம். எங்கள் வீட்டில் உள்ள சுண்டைக்காய் தான் பறிச்சிருக்கேன். எல்லாத்தையும் உரலில் தட்டிக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு இருந்துச்சு. உரலில் காம்பு பகுதியை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து, 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு கொரப்பாக அரைச்சிக்கின்னு. ஏன்னா நம்ம திருவுனதாக இருந்தாக்கா அப்படியே போட்டுக்கலாம். கொரப்பாக அரைச்சிக்கிட்டாக்கா கொஞ்சம் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். எதனால் அந்த கொரப்புனா நம்ம கீரி போட்டிருக்கோம் தேங்காவை. அதனால் கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தான் தண்ணி ஊற்றுன்னு. அப்புறம் மிளகு ஜீரகம் சேர்க்குறோம். அது நல்லா அது கொரப்பு நல்லா நெய்ஸாக அரைஞ்சிரும். தண்ணி ஊற்றுனாக்கா ஒன்றும் பாத்தியமாக அங்கங்கே இருக்கும். அதனால் கொரப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டால் அப்புறம் தண்ணி ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும். பிறகு தக்காளி, கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி பட்டு போல் அரைச்சி எடுத்துக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் குக்கிங் ஆயில் தான் ஊற்றிக்கிறேன். எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றும் போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். குக்கிங் ஆயிலும் ஒரு டேஸ்ட்டு தான். ஆனால் அதை விட நல்லெண்ணெயில் இந்த வற்றல் குழம்பு, இந்த புளி குழம்புலாம் செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னாக்கா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 8 பல் அளவுக்கு பூண்டு நல்லா வதக்கிக்கின்னு கொஞ்சமாக தக்காளி அரைச்சிட்டேன். ஒரு 2 கொஞ்சமாக வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கின்னு நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு நம்ம சுண்டைக்காய் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா உரலில், அதையும் எடுத்து நல்லா வெங்காயத்தை வதக்கின பிறகு சுண்டைக்காவை போட்டு வதக்கிக்கணும். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த சுண்டைக்காய் இந்த முட்டையும் சேர்க்கறதுனால நிறைய சத்துக்கள் இருக்குது. சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி முட்டையை சேர்க்கறதுனால புரோட்டீன் சத்துக்கள் நிறைய இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் இந்த குழம்பு பொடி எப்படி நாங்கள் அரைப்போம்னா மல்லி, மிளகு, ஜீரகம், முழு மஞ்சள் போட்டு கொஞ்சமாக அரிசி, அந்த கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்க்காமல் தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துப்போம். இதுலேயே சேர்த்து அரைச்சிட மாட்டோம். தனி மிளகாய் தூளாக தனியாக அரைச்சி எடுத்துருவோம் 1 கிலோவாக. குழம்பு பொடி நீங்கள் இருந்தால் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மல்லித்தூள் மிளகு ஜீரகம் போட்டு அரைச்சது 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் நம்ம தேங்காயில் அரைச்சிருக்கோம். அது மஞ்சள் தூள் அதில் சேர்த்துருக்கிறதுனால இதில் மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம். அப்படி நீங்கள் சேர்க்காத பட்சத்தில் இதுலேயும் நீங்கள் அந்த சுண்டைக்காயுடைய அந்த மஞ்சத்தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம வேக வச்சுருவோம். கொஞ்சம் வேக வச்சு திக்னஸ் வந்ததும் இப்போ நம்ம அரைச்ச மஞ்சத்தூள் போட்ட தேங்காய், மிளகு, ஜீரகம், நீங்கள் பாதி தேங்காய் கூட எடுத்து அரைச்சிக்கலாம். நான் 1/4 கப்பு அளவுக்கு அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் 1/2 கப்பு அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். 1/2 கப்புனா தேங்காயில் பாதி, அப்படி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் இல்லாமல் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் தேங்காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். தேங்காய் இல்லாமல் கூட நீங்கள் திக்னஸாக நீங்கள் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் செய்து. இப்போ தண்ணியும் உப்பும் போட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடிட்டு அதன் பிறகு கொதி வந்தோடனே நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை இந்த விழுதை இதோடு சேர்க்க போகிறோம். அப்புறம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி திக்னஸாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்த பிறகு அந்த புளி கரைச்சலையும் ஊற்ற போகிறோம். திக்னஸாக கரைச்சிக்கின்னு ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த குழம்பு கொஞ்சம் திக்னஸ் பதத்துக்கு தான் இருக்குன்னு. அதை முட்டை ஊற்றும் போது இன்னும் திக்னஸாக ஆகிடும். இப்போ அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே கலந்துட்டு அதையும் ஊற்றிட்டு இப்போ புளி கரைச்சலும் அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலையும் ஊற்றிட்டு நம்ம கலந்து விட்டுற வேண்டியதான். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கடைசியாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு புளி கரைச்சலையும் நான் இதில் ஊற்றிக்கிட்டேன். ஆனால் ரொம்ப தண்ணியாக விட்டுறாதீங்க. ரொம்ப நம்ம தண்ணி எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குறோமோ அந்த புளி கரைச்சலில் அந்த தண்ணியே போதுமானது. திக்னஸாக ஊற்றிக்கின்னு
சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த சுண்டைக்காய் சாதத்தோட வந்து அந்த முட்டையும் சுண்டைக்காயும் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். முட்டை உடைச்சி யாரும் வந்து செய்திருக்க மாட்டாங்க. முட்டையை உடைச்சி இந்த சுண்டைக்காய் போட்டு நீங்கள் செய்து பாருங்கள். மழைக்காலங்களுக்கு எப்போதுமே எப்போ வேணாலும் செய்யலாம். அவ்வளோ நல்லதுங்க. உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சூப்பராக. இப்போ நல்லா கொதி வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை வந்து நான் வந்து தனித்தனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து உடச்சி ஊற்றுறேன். ஏன்னா நேரடியாக ஊற்றும் போது அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுலில் எடுத்து முட்டையை வந்து ஒரு பக்கமாக நான் 2 முட்டை 2 பேருக்குன்னு சொல்லிட்டு ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒரு 4 முட்டை அளவுக்கு இந்த குழம்புக்கு வந்து ஊற்றிக்கலாம். 4 முட்டையாக இருந்தால் இன்னும் திக்னஸ் கிடைக்கும். 3 முட்டை அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழம்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக செய்துக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மூடி போட்டுட்டேன். நல்லா வந்து வெந்து வந்துட்டாங்க. எடுத்து காமிக்கிறேன். என்னோடய எஃப்எம் சமையலில் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். என்ன ரெசிபிகள் உங்களுக்கு பிடிக்குங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள். முட்டையை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த புளிப்பு காரம் அந்த சுண்டைக்காயோட அந்த சுண்டைக்காய் டேஸ்ட்டு முட்டையோட டேஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சுண்டைக்காய் முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.